விஜய் அவர்கள் அவரை பற்றி இப்போ இருவேறு கருத்துக்கள். ஒரு தரப்பு வந்து அவர் அந்த வேனில் உட்காந்து லைட் ஆஃப் பண்ணிட்டு போகிறாரு, ஒரு குரூர எண்ணத்தோட நடந்துக்கிறாருன்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க. ஒருத்தவங்க வந்து அவரை கடவுளாக போட்டுடுறாங்க. இந்த மாதிரி 2 டைப்பு இருக்கிறாங்க. ஸோ அவரோட நீங்கள் அவரை நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. அவரோட ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்குது, ஒரு மனநல மருத்துவராக நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க, அவருக்கு என்னென்ன அட்வைஸ் உங்கள்கிட்ட இருக்குது, அவர் என்னென்ன சேஞ்ச் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை அவர் என்னென்னலாம் பண்ணால் அது அவருக்கு ஒரு சப்போர்ட்டாக அவர் எடுத்துக்கிட்ட ஒரு கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு அவருக்கு உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? உங்களோட ஆஸ்பெக்டில் நீங்கள் இதுக்கு ஒரு பதில் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் சார். இன்னைக்கு வந்து இதை பற்றி மக்கள் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுவும் கடந்த ஒரு 1.5 மாதமாக இதை பற்றி தான் 24 மணி நேரம் பேச்சு அடிபடுது. எல்லாரும் பேசி முடிச்சிட்டாங்களா அப்படின்னா அது இல்லை, தொடர்ந்து பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க இது விஷயமா. ஒரே ஒரு விஷயம், இந்த விஷயத்தில் நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, விஜய்க்கு இருக்கிறவங்க ஆதரவாளர்கள், கட்சிக்காரங்க, ரசிகர்கள், பொதுமக்கள் அப்படின்னு 4 வகையாக பிரிக்கலாம். இதில் வந்து இதில் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, நிறைய பேர் அரசியல்வாதிகள் இவங்கெல்லாம் விஜயோட ஆதரவாளர்கள் அல்லது விஜயோட ரசிகர்கள் அரசியல் படுத்தப்படணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எந்த விதமான கள்ளங்கபடமும் இல்லாம, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம இருக்கிற மக்களை அரசியல் படுத்துதுன்னு சொல்றதுல எனக்கு கொஞ்சம் அச்சமா இருக்குது. அரசியல் படுத்துறதுன்னா என்ன? அரசியல் அப்படின்னாலே அது வந்து சூழ்ச்சி நிறைந்தது தான். வெளிப்படையாக நீங்கள் இருக்க முடியாது. இந்த அரசியல்ன்ற வார்த்தையை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு சாணக்கியன் தேவைப்படுது, ஒரு சந்திரகுப்தன் தேவைப்படுது. யார் எங்கே போய் பார்த்தீங்கன்னாலும் இதுதான் அரசியல். அரசியலை பற்றி நானே ஒரு தடவை சொல்லியிருக்கேன், ஏதோ ஒரு பேட்டியில் தான் சொன்னேன்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிட்டு அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி அந்த பிரச்சனையை தீராமல் பார்த்து கொண்டு அதனால் ஆதாயம் அடைவது பேர் தான் அரசியல். சாதாரண வார்த்தை அரசியல்ன்றதுக்கு இதை சொல்கிறேன். நிறைய பேர் மக்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா, அரசியல்னா சேவை, பொதுநலம், மக்கள் பாதுகாப்பு இப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அரசியல் கிடையாது. நம்ம சாதாரணமாக நீங்கள் வழக்கிலேயே பாருங்கள், அரசியல் பண்ணாத, பாலிடிக்ஸ் பண்ணாத, வீட்டில் சொல்கிறோம், பள்ளிக்கூடத்தில் சொல்கிறோம், வேலையிடத்தில் சொல்கிறோம். அதாவது அரசியல்னா ஏதோ ஒரு விஷயத்தை பிரச்சனையை உண்டு பண்ணி தீராமல் பார்த்துக்கிறது. எனக்கு தெரிஞ்சு இத்தனை வருஷமாக, இத்தனை ஆண்டுகளாக எந்த பிரச்சனையும் தீர்ந்த மாதிரி தெரியல. உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, காவிரி பிரச்சனை தீர்ந்துதா? இன்னமும் பேசிக்கிட்டே தான் இருக்கிறோம். ராஜராஜ சோழன் காலத்திலிருந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அடுத்தது எடுத்துங்க, இப்போ நீட்டுன்னு ஒரு எக்ஸாம், அதை பற்றி ஏதாவது பிரச்சனை தீர்ந்ததா? இல்லை. மொழியை பற்றி பிரச்சனை தீர்ந்ததா? இல்லை. அதாவது பிரச்சனையை ஒன்று உண்டு பண்ணி பண்ணுறாங்க. இப்போ அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ 2 வருஷமாக காவிரி பிரச்சனை இல்லை, அது இயற்கையாகவே தீர்த்துருச்சு இந்த 2 வருஷத்தில். ஸோ ஒவ்வொரு பிரச்சனையும் அதுவாக தான் தீருதே ஒழிய நாம் போய் தீர்க்கறதில்ல, இன்னொருத்தர் வந்து தீர்க்கவும் முடியாது. அப்போ நம்மளுடைய வேலை என்ன? இந்த பிரச்சனைகளே அப்படியே அமிழ்ந்து போயிடுறதா, வீணாக போயிடுறதா? கிடையாது. மக்கள்ன்றவங்க அந்த பிரச்சனை தீரும் வரை ஸ்திரமாக இருக்கிறதுக்கு அவங்க கற்றுக்கணும். இந்த பிரச்சனைகள்னால நான் வீணாக போகக்கூடாது, அதுதான் முக்கியம். இப்போ காவிரி பிரச்சனையை தீர்க்கறதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் உண்டு, ஏதாவது ஒரு வகையில் அதுக்கு மாற்று கருத்து உண்டு. அதே மாதிரி ஒவ்வொன்றுக்குமே உண்டு. அதனால் மக்கள் வந்து இந்த மாதிரி பார்க்கணும். பார்த்தோம்னா நிச்சயமாக இதுக்குண்டான தீர்வுகள் கிடைக்கும். ஸோ அரசியல்ன்றது என்ன அப்படின்றத பார்த்துக்குங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி அந்த விஜயோட ஃபாலோவர்ஸை அரசியல் படுத்தணும் போது இன்னும் மக்களை ஒரு விதமான விவரம் உள்ளவங்களாம் மாற்றணும்னு நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதை விட வேறு மாதிரி அந்த ஒரு கூட்டத்தை, அந்த ஒரு கூட்டத்திலிருந்து சமூகமாக மாற்றுறதுக்கு நிச்சயமாக விஜயால முடியும். விஜய் நினைச்சா அது சாத்தியப்படும். வேற நாமளோ மற்றவங்களோ விமர்சனம் பண்ணி சாத்தியப்படவே படாது.
இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. நான் இந்திரா காந்தியை நான் பார்த்துருக்கேன். அந்த காலத்தில் இந்திரா காந்தியினுடைய கூட்டங்கள் எப்படி அந்த அம்மா உள்ளே வரும், என்ன மாதிரி க்ரௌட் இருக்கும்னு பார்த்துருக்குறேன். எனக்கு தெரிஞ்ச அனுபவம் அதுதான். அதுக்கப்புறம் இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலலாம் மாணவர்களை பார்த்துருக்குறேன். அதுக்குள்ளே ஒரு வாலட்டைல் க்ரௌடு இருந்தது, நான் பார்த்துருக்கிறது உண்டு. ஆனால் அந்த இதுக்கு என்ன பண்ணணும்னா தலைவர்கள் தான் முயற்சி பண்ணணும். அதனால் விஜய் நினைச்சா நிச்சயமாக அவர்களுடைய ஃபாலோவர்ஸ், எனக்கு அவங்க கட்சிக்காரங்களா இல்லை ரசிகர்களா பொதுமக்களா ஆதரவாளர்களா, நான் அதை பிரித்து பார்க்க விரும்பலை. ஏன்னா கட்சிக்காரங்கன்னு நீங்கள் சொல்கிறதுக்கு அதுக்கு ஒரு டெஸ்டிங் டைம் இருக்குது. விஜயுடைய ஆதரவாளர்களை நிச்சயமாக விஜய் நினைச்சா மாற்ற முடியும். அவர் தான் அதை முயற்சி எடுத்து அதை செய்யணும்.